ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருப்பேன். இது ஓரளவுக்கு 50% அதாவது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு கூட சீரகமும் லவங்கமும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ் பட்டாணி நான் இதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இதுதான் அளவு. இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 hour கிட்ட அரிசி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணி விசில் போட்டுருங்க. நான் கரெக்டாக ஒரு விசில் விட்டேன். ஸோ உங்கள் குக்கரில் எப்படியோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அரிசி வெந்திருக்கு, நல்ல உதிரியாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். See you.